ஆழ்வார்கள். முதல் 2, 3ஆம் திருவந்தாதிய பாடினது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய் பேசினா பூதமானது பேயாட்டம் ஆடிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா 4ஆம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம். அதாவது 4ஆம் திருவந்தாதிக்கு 4 முக்க ஞாபகம் வச்சுக்கலாம். திருச்சந்த விருத்தம் 4 முக்கு சந்து ரோடுல மளிகை கடை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருமலிசை ஆழ்வார். அப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது பெருமாள் திருமொழி 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது, குலசேகர ஆழ்வார். அதுக்கப்புறமா இந்த நம்ம ஆழ்வாருக்கு ஒரு சின்ன கீவேர்டு இருக்குது. என்னெல்லாம்னா நாம, சரியா, நாம நம்மளுக்கு தான் வாய் இருக்கு. அப்போ பெரிய திருவந்தாதி மற்றும் திருவாய்மொழி. அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த பாவினங்கள் படிப்போம். அப்போ திருவிருத்தம், திருவாசிரியம். விருத்தம் விருத்தப்பா, ஆசிரியம் ஆசிரியப்பா. அப்ப திருவிருத்தம், திரு ஆசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுல இருந்துதான் நம்மளுக்கு குரூப் 4க்கு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, திருவிருத்தம் எழுதுனது யாரு அப்படின்னு. இதை நல்லா படிச்சுக்கலாம்.